அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமோ கட் அனலைஸ்ல இந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். மார்க்கெட்னுடைய ஒரு அடிஷ்னல் டூல் தாங்க இது. இதை வைத்து நம்ம ட்ரேட்லாம் பண்ண மாட்டோம். இது சிந்திக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தினமும் நம்ம கொடுக்குறோம். இது எந்த ஸ்ட்ரைக்குன்னு இல்லை, எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால அந்த ஸ்ட்ரைக்குக்கு அங்கே கேல்குலேஷன் வேல்யூ வரும், அதை வைத்து கொடுக்க முடியும். ஒரு ஸ்ட்ரைக்குன்னு ஃபிசிஃபிக்காக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, இன்னும் 5,80,000 கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க. ஆனால் நேற்று 3,47,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு மாறி இருக்காங்க. ஓகேங்களா? ப்ரோ ட்ரேடர் பாருங்க, 57,000 கான்ட்ராக்ட் தான் செல்லில் இருக்காங்க. நேற்று 58,000 கான்ட்ராக்ட் பைக்கு மாறி இருக்காங்க. அப்போ ப்ரோ ட்ரேடர் பாருங்க எவ்வளோ குறைச்சிட்டாங்க பாருங்க பொசிஷனை. எஃப்ஐஐ பாருங்க 5,42,000 இன்னும் செல்லில் இருக்காங்க. ஆனால் 2,48,000 கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக பையில் வராங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பொசிஷனை நல்லா பாருங்க, இவங்க இன்னும் மீடியமா நியூட்ரலா இருக்கிற மாதிரி ரெண்டு ஈவனா வச்சிருக்காங்க பையும் செல்லும். அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமிங்ல கொஞ்சம் டைம் விட்டுருங்க, ஒரு 1 ஹவராவது வெயிட் பண்ணுங்க. நல்ல ப்ரீமியம் எல்லாம் இரோட் பண்ணுவாங்க, ரெண்டு பக்கமும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன டைரக்ஷன் பிளான் பண்ணுமோ அந்த பக்கம் இது கொடுப்பாங்க. முன்னாடியே போனீங்கன்னா ப்ரீமியத்துல நிறைய மாட்டிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ அது சரியா இருக்காது. ஓகேங்களா? ப்ரீமியம் ஏன் எரோட் ஆகுது அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம அதெல்லாம் பார்க்கறதில்ல. மேக்ஸ் வேல்யூவில் நம்ம மேக்ஸ் வேல்யூவில் என்ட்ரி எடுக்கும் போகும், அவ்வளோதான். அப்போ இது ஒரு அடிஷ்னல் டூல். இதை வைத்து நம்ம ட்ரேடு பொறுமையா ஒரு அடிஷ்னல் டூலா பயன்படுத்தி மட்டும்தான் பண்ணணும். பொறுமையா பண்ணுங்க இன்னைக்கு ட்ரேட். சரி, நம்ம அதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டூல் தான். இன்னைக்கு நம்ம மேக்ஸ் கொடுத்துருவோம். 25,700 புட் 142 rupees சப்போர்ட்டா எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே அதை 142 பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகிறதுக்கு நிஃப்டி 50 அப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நிஃப்டி 50 அப் ஆகுதுன்னா நம்ம காலை பை பண்ணணும். காலை பை பண்ணணும்னா எந்த விலையில் வாங்கணும் அது தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்போ இதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. இது நீங்கள் சிந்திக்கணும். இந்த டைரக்ஷனை மட்டும் தான் இதில் சொல்கிறோம் அப்படிங்கிறது. எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், என்ன டார்கெட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் 1000 பேர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதே நம்பாதீங்க. நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருந்தால் பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லை, இதுங்கிறது போனால் ஒரு விலையில ரெசன்ஸ் எடுத்து திரும்பணும், ஆறு அந்த ரெசன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பணும், ஆறு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அதே டைரக்ஷன் கண்டினியூ. அப்போ மார்க்கெட் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் வேல்யூ இருக்கு. 1000 பாயிண்ட் ஏறினா இப்படி இறங்குற மேக்ஸ், இறங்கினா இப்படி இறங்குற மேக்ஸ் நம்ம கையில் முன்னாடியே இருக்கணும். அப்போதான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஆப்ஷன் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங்கிறது இன்ட்ராடேங்கிறது அதுலேயும் இன்னும் சுவாரஸ்யமான ட்ரேடுங்க. அழகாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். என்ட்ரி எங்கே அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு 40 ட்ரேட் 50 ட்ரேட்லாம் பண்ணுவோம். ஒரு நாள் எத்தனை ட்ரேட் மட்டும் தான் பண்ணணுன்ற ரூல் எல்லாமே இருக்குது. டைம் எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும்லாம் ட்ரேட் பண்ணணும். போஸ்ட் மார்க்கெட் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.